திருமாவளவன் என்றாலே குழப்பம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே பெரிய குழப்பத்தில் இருக்கார். அவர் வந்து என்னென்னா ஒரு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய லீடர் இல்லை. எல்லாருடைய இதையும் பார்ப்பார், முகஸ்துதி பார்க்குறவர். அதாவது ஒருத்தரை நம்ம புண்படுத்திடக்கூடாது, ஒரு கடுமையாக பேசக்கூடாதுன்னா பார்க்கக்கூடியவர். அதுவே அவருடைய பலகீனமும் கூட. அப்போ அவர் என்ன ஆச்சுன்னா, கட்சி திமுக கூட கூட்டணி வந்த பிறகு 2021 சீட்டை குறைச்சாங்க. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்திருந்தாலும் வச்சுக்கோங்க, இடதுசாரிகளை தான் கூட சேர்த்துக்கிட்டு அந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அப்படி பண்ணியிருந்தால் திமுகவை பல இடங்களில் மிரட்டியிருக்க முடியும். போராட்டங்கள் நடத்திக்கிட்டு ஒரு எதிர்கட்சியாக இந்த கூட்டணி செயல்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, திமுகவில் பயம் இருந்துகிட்டே இருக்கும், இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு. 0.5% வச்சுக்கிற பிரேமலதா அவ்வளோ மிரட்டுறாங்க. இவர் உக்காந்துங்கன்னு இவங்களோட ஒத்து போய்கிட்டு, அதோட விளைவு என்னென்னா, தொடர்ந்து இந்த 5 வருஷத்தில் அவங்கள ஒரு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. அரசுக்கு முட்டு கொடுக்குற லெவலுக்கு இவர் போயிட்டார். இவங்களுள்ள உள்ள ஒற்றுமையின்மையினால் தனித்தனியாக இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க.